எல்லாம் வல்ல குருநாதரையும் ஆசான் அகத்திய பெருமானையும் ஞான பண்டிதராகிய சுப்பிரமணியரையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய ராமலிங்க சாமிகளையும் மற்றும் நவகோடி சித்த ரிஷிகணங்களையும் வணங்கி போற்றி ஓங்காரக்குடிலாசான் மிக மிக ஒரு மென்மையானவர்கள். அதே சமயம் இது போன்ற காரியங்களை நாம் செய்யும்போது ஆசானுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி தன்னுடைய தொண்டர்களுக்கு இந்த பூமி பந்திலே எந்த மூலையை முடுக்கிலே இருந்தாலும் கருணை கரம் நீட்டி அவர்களை விடுவித்து காத்து ரட்சித்து அருள் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். இதெல்லாம் நாம் பல ஆண்டுகளாக சொல்லி வருகின்றோம். இங்கு வரும்போது பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கின்றோம். ஆகவே அவர்கள் நமக்கு நல்வழி காட்டி இன்றைய காலகட்டத்திலே நம்மளோடு உடல் ரீதியாக ஆசான் மறைந்து இருந்த போதிலும் சூட்சம தேகத்தோடு நம்மோடு இரண்டர கலந்து நம்மை வழிநடத்தி அவர்கள் கொடுத்த உபதேசங்களை எல்லாம் நம் வாயிலாக நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் சொல்லி வருகின்றார்கள். அந்த வகையிலே ஆசான் நமக்கு கொடுத்த அந்த அனுபவங்கள் பயிற்சி கட்டாயம் தினமும் பூஜை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். காலை மாலை இரவு என தினமும் நாம் ஒவ்வொருவரும் புதிதாக இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் ஒரு உபதேசமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆசானுடைய உபதேசம் ஒரு நாளும் தவறாமல் காலையிலும் மாலையிலும் ஆரம்பகால அன்பர்கள் காலை மாலை ஒவ்வொரு நாளும் சித்தருடைய போற்றி நாமங்களை 131 மகான்களுடைய போற்றி நாமங்களை பூஜித்து சித்தர்கள் இடத்திலே நமது குறைபாடுகளை எல்லாம் சொல்லி இல்லறம் சிறக்க வேண்டும். குடும்ப பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆசான் இடத்திலே ஒப்புவித்து நல்ல ஊதியம் கிடைக்க வேண்டும். அதை கொண்டு செலவு போக ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றிக்க வேண்டும் என்ற எல்லாம் அந்த வேண்டுகோளை எல்லாம் நிறைய இடத்திலே சொல்லியிருப்பார்கள். அதை கேட்டு அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் என்றும் கட்டாயம் நாம் இன்றைய காலகட்டத்திலே மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த ஞானத்துறையிலே வர மாட்டுகின்றார்கள் மக்கள். ஆகவே நாம் அனைவரும் அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் என்றும் ஞானிகள் பெற்ற அந்த பேரின்ப வாழ்வை நாமும் பெற வேண்டும் என்றும் அடியனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கை கூட வேண்டும் என்றும் கட்டாயம் நம்முடைய பூஜையிலே நாம் கேட்டு வந்தாலே அதிலே எல்லாமே அடக்கம். நம்முடைய அனைத்து துன்பங்களும் பிரச்சனைகளும் இந்த வேண்டுகோளிலேயே அடக்கம். அனைத்து பிரச்சனைகளும் நம்மை விட்டு நீங்கும். மேலும் ஆசான் அவர்கள் பூஜை செய்ய நம்மோடு இரண்டர கலந்து அன்பர்கள் சொல்லியது போல் நம்மை சார்ந்து நமக்கு வரக்கூடிய இடையூறுகளை களைந்து பல நாடுகளிலே நாம் சென்ற இடத்திலே இந்த போலீஸ் பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றோம். மலேசியாவிலும் பல இடங்களிலே சந்தித்திருக்கின்றோம். அது சமயம் ஆசான் அந்த சூழ்நிலையை ஆட்கொண்டு நம்மை விடுவித்து மேலும் நாம் இந்த சம்பவத்தின் காரணமாக தளர்ச்சி அடைந்து எங்கே தொண்டு செய்வதிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோமோ பின்வாங்கி விடுவோமோ என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து நாம் இதை விட்டு நீங்கி விடுவோம் என்றெல்லாம் சிந்திக்காமல் தொடர்ந்து இன்னும் நம்மளுடைய நாம் அறப்பணிக்காகத்தானே நாம் இந்த இடையூறுகளை சந்தித்தோம். நாம் எந்த குற்றமும் செய்யவில்லை. இடையூறு அவர்கள் போலீஸ் அதிகாரிகள் அவருடைய கடமையை தான் செய்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு ஆசானுடைய அருள் ஆசியோடு ஆசான் மேற்கொண்டிருக்கக்கூடிய காரியம் மிக
உன்னதமான காரியம், ஒப்பற்ற காரியம், ஒரு புண்ணிய செயலை ஆசான் செய்து வருகின்றார்கள். மக்களுடைய பாவ வினையை நீக்கி வருகின்றார்கள் என்றெல்லாம் நமக்கு உணர்த்தப்பட்டு, மேலும் நாம் தொடர்ந்து பணியை செய்வதற்கும் பொருளை ஈட்டி ஆசானிடத்திலே ஒப்படைப்பதற்கும் உற்ற துணையாக இருந்திருக்கின்றார்கள். இப்போ நம்ம கண்களால் பார்க்க முடியாது. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். கண்களுக்கு புலப்படாது, மானசீகமாக உணர மட்டும்தான் முடியும். இது ஆசானுடைய செயல். ஆசான் அந்த சூழ்நிலையை விடுவித்து நம்மோடு சார்ந்து நம்முடைய வினையை நீக்கி புது புது விஷயங்களை நம் மனதிலே சிந்தனையிலே பதிவேற்றம் செய்கிறார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அது போன்ற நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கின்றது. அவருடைய ஆற்றல் அளப்பரியது. இங்கிருந்து கொண்டே எவ்வளோ தூரம் மலேசியாவுக்கும் 4 மணி நேரம் நாம் விமானத்தில் பறந்து வரோம். 3500 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. லண்டனுக்கு 18,000 கிலோமீட்டர் மலேசியாவிலிருந்து. ஆனால் இங்கே இருந்து கொண்டே ஆசான் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவருடைய அந்த அருள் கடாட்சம் இவ்வளவு தூரத்தில் இருந்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி, கடவுள் தன்மை பொருந்தியது. இவ்வளோ பெரிய ஆற்றல். கண்கூடாக நாங்கள் பார்த்த விஷயங்கள் பல. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இமிகிரேஷன் நுழையும் போதே சில சமயம் ஒரு நாட்டுக்கு போய் உள்ளுக்கு நுழையும் போதே அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இமிகிரேஷன்லேயே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அவன் ஒன்று கேட்பான், நம்ம ஒன்று சொல்லுவோம். நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. அவன் கேட்கறது எதுவுமே இருக்காது நம்மக்கிட்ட. பிரச்சனையா இல்லையா? எவ்வளோ பெரிய பிரச்சனை. அவனுங்க அடிப்படை இது என்ன கேட்டாலும் நம்மக்கிட்ட அது எல்லாமே இருக்காது. தங்குற இடம், ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோமா அது இருக்கும், அட்ரஸ் இருக்கும். மற்ற இதெல்லாம் என்ன வேலை செய்கிறோம், போகிறோம் வரோம், எது நம்ம தொண்டு செய்கிறோம் அர்ப்பணித்து. உணவு உடை தங்கு வசதி தான்பா இந்த துறைக்கு அடிப்படை. உணவு உடை தங்கு வசதி. உனக்கு ஞானம் வேணுமா, உணவு உடை தங்கு வசதி பயன்படுத்திக்க. மருத்துவம், போக்குவரத்து, மற்றது எல்லாம் ஆசானுடைய துணை அருள். அங்கேயே ஆரம்பிச்சிடும். உள்ளுக்கு நுழையும் போதே ஆசானுடைய நாமங்களை சொல்லி வணங்கி சாஷ்டாங்கமாக ஆசானை விழுந்து வணங்கி லண்டனுக்கு போகும்போது சொன்னாங்க, அகத்தீசான்னு சொல்லி காலை வைப்பா லண்டன் பூமியில் அப்படின்னாங்க. எதுவுமே இருக்காது நம்மக்கிட்ட, ஒன்றுமே இல்லாமல் ஒரு இயக்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறாங்க. பெரிய ஒரு ஆச்சரியம், அதிசயம். அதுதான் சொல்ல முடியும். நீங்களும் நமக்கு நேற்றைய தினம் சொன்னாங்க இல்லையா, ஐயா ராமலிங்கம் ஐயா அவர்கள் நேற்று பேசினாங்க இல்லையா, அன்றாடம் நம்மளை சுற்றி ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் பல 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 அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கு. இறைவன் நம்ம சுற்றி தான் இருக்கின்றான். மனிதர்களாக எல்லா உயிரினங்களாக இருந்து பல விஷயங்களை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான். ஆகவே மலேசிய அன்பர்களுக்கு எங்களுக்கு கிடைத்த தொண்டு அது மாதிரி அமைஞ்சிருக்குது. நம்ம போகிறோம் வரோம், இந்த மாதிரி அந்த இடத்துல நடக்குது. அதே போல ஒவ்வொருவரும் ஆசானிடத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர்கள் குடும்பத்திலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது மற்ற இடங்களுக்கு எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ வரோமோ அங்கேயே ஆசான் உணர்த்துவாங்க. பல செய்திகள் நேற்று சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு தினமும் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் தினமும் நான் அனுபவிச்சிருக்கேன். பேச்சு
நிகழ்ச்சி வாழ்க்கையிலேயே அந்த பிரச்சனைகளை கலைஞ்சிருக்கிறோம். எப்படி சந்தோஷப்படுத்தி பேசி இதெல்லாம் ஆசான் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க. நாம் அருளையும் ஆசானுடைய அருள் நம் கூட இருப்பதனாலே பல மடங்கு அதிகமாக நமக்கு வேலை செய்யும். இனிமையாக பேசுவது தன்னால வரும். மனசை பற்றிலாம் நிறைய விஷயம் சொன்னாங்க நேற்று. மனம் எப்படி சுத்தமாகிக்கிட்டு இருக்கு, சிந்தனை எப்படி நமக்கு தெளிவடைஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லா உயிரிலையும் எப்படி கடவுள் இருக்கான், இயற்கை எப்படி எல்லாத்தையும் தோற்றுவிச்சிருக்கு, நம்மளை என்ன பணிக்காக இங்கே அனுப்பியிருக்கான், எல்லாத்தையும் ஆசான் உணர்த்துவாங்க. ஆகவே அவரவர்கள் இல்லறத்திலே இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் கடவுள் ஏதோ நமக்கு கற்பிக்கிறான், ஏதோ சொல்ல வரான். இறைவன் நமக்கு ஏதோ சொல்ல வரான், நம்ம குருநாதர் நமக்கு ஏதோ சொல்ல வராங்க, யார் யார் மூலமாகவோ நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலே ஆசானுடைய அருளை பெற்று நம்ம கூட இருக்கிறவங்களுடைய அருளையும் ஆசியையும் பெற்று ஆசான் அங்கேயே இருந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நித்த நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆசியெல்லாம் நம்ம பெற்று நிலை உயரலாம். அங்கே இருந்து நம்முடைய பணிகளை செய்து நிலை உயர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அல்ல ஆசானுடைய திருவடி பணிந்து இன்றைய தினம் பௌர்ணமி பூஜையிலே வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நீடிய ஆயுளும் குறைவில்லாத செல்வமும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று சொல்லி மலேசிய அன்பர்கள் அனைவருக்கும் நீடிய ஆயுளும் ஆசானுடைய அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக பெற்று மாதந்தோறும் பௌர்ணமியிலே ஆசானுடைய திருவடியை வணங்கி ஓங்காரக்குடிலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் அனைவரும் வந்து கலந்து அருளாசி பெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் மகா